வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஏடபிள்யூட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, இன்றைக்கி நடந்த ஏடபிள்யூ ஷோவோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நடந்த ஏடபிள்யூ ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபி லாஸ்லி அண்ட் ஆடம் கோல் அப்புறம் நடந்த செக்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பாபி லாஸ்லியோட டர்ன் நல்லா இருந்துச்சு. நம்பர் ஒன் எடுத்தோடனே ரிக்வஸ்ட் வராரு. அதாவது இந்த மேட்ச் எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கூட மெயின் ஈவெண்ட்டாக போட்டுருவாங்க அந்த மாதிரி நினச்சேன். அடுத்து ஹோப்ஸ் வராரு. அதுக்கப்புறம் பவர் ஹவுஸ், அதாவது இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மேட்சஸ். அது யார் கூடனா டான் கேலஸ் ஃபேமிலி கூட. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேட்ச் தான் உண்மையிலே சொல்லலாம். இது மெயின் ஈவெண்ட்டாக போட்டிருந்தா கூட சொல்லக்கூடியதுக்கு அந்தளவுக்கு ஒருத்தான மேட்ச். இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு போட்டோன்னே எல்லாருமே அதாவது ஃபஸ்ட்டு ரிங் சைடு வரக்குள்ளேயுமே அடிச்சுட்டு செத்தாங்க. இந்த டக்காசீட்டா, அதாவது டக்கி சீட்டான்னு நினைக்கிறேன், சாரி பேர் வந்து வச்சு, அப்புறம் கைலி ஃபிக்சர் எல்லாருமே அடிச்சு வேறு லெவலில் ஒரு தரமாக ஒரு மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச் பொறுத்தவரை கைலி ஃபிக்சர் அண்ட் வில் ஆல்ஸ்பரும் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸு உண்மையிலே சொல்ல போனால். அதுக்கப்புறம் டக்கி சீட்டா இந்த மேட்சோட எண்டிங் தான் உண்மையிலே சொல்ல போனால் பயங்கரமான ஒரு எண்டிங்கு. இந்த மேட்ச்சில் ஹோப்ஸுக்கு என்ன ஆயிரும், அதாவது இந்த சேர் கிட்ட வச்சுருப்பாங்க, அங்கே வந்து ஓடி வந்து டக்குன்னு ஒரு எத்தி விட்டுருவார். மொத்தமாக அவருக்கு என்ன வந்து காலில் இன்ஜூர் ஆன மாதிரி அது அந்த மாதிரி ஒரு செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுனா பேக் ஸ்டேஜ்லேருந்து ஆள் வந்து அவர் வந்து கூட்டு போயிடுவாங்க. வில் ஆல்ஸ்பர் கூட போய்கிட்டு இருப்பார். போச்சு நம்ம அதாவது என்னன்னா இப்போதைக்கு அவங்க டீமில் வந்து 3 பேர் தான் இருக்காங்க, இங்கே 4 பேர் இருக்காங்க. நான் நினச்சேன் கரெக்டாக நினச்ச மாதிரி நடந்துருச்சு. என்னாச்சுன்னா அந்த மேட்ச்சில் தோக்குற மாதிரி வர டைமில் டக்குன்னு வந்துட்டார் ஹோப்ஸு. அவரோட இன்ஜூர் கூட அது பார்க்காம வந்துட்டார். லிட்டரலி அந்த மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இவருக்குலாம் ஒரு டைட்டில் புஷ் கொடுத்தா வரலாக இருக்கும். அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் முடிப்பாருன்னு பார்த்தா எண்டிங் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் ரெஃப்ரி ஒரு தப்பு பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த நீ போட்டு முடிச்சதுக்கப்புறமா அவரோட காலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராடு மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் நம்ம டக்கிசிட்டா. அதை பார்த்து நான் ரெஃப்ரியும் பார்த்துக்கிட்டு இருப்பார். எனக்கு கண்டுக்காம விட்டுருவார். அவர் வந்து நீ கொடுத்துருவார். இதே இது கரெக்டான ஒரு ரூல்ஸாக இருந்தால் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி வந்து பின் பண்ணி விட்ருவாங்க. இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க. இதுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு மேட்ச்சில் ஆடினவங்கலாம் தோற்று போயிட்டாங்கன்னு ரொம்ப சேடாக தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூனா ஜான் மாக்ஸ்லி வந்து பேசுகிறாரு. ஏன்னா இன்றைக்கி யுட்டாக்கும் ஆரஞ்சு கேசடிக்கும் ஒரு மேட்ச் இருக்குல்ல, அதை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறார், இந்த மேட்ச் கூட நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் இந்த வாரம் நடக்க போகிற ஏடபிள்யூ கியர்ஸ் ஷோவில் நான் வந்து கண்டிப்பாக வந்து பொழந்தே தீருவேன். நீ வந்து எங்கே அதையும் நான் இப்போ வார்னிங் கொடுக்குறேன், நீ வந்து அந்த ரிங்கில் வந்துடாத. வந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் இப்போ இருக்கிற மாதிரிலாம் ரிங் சைடு இருக்க மாட்டேன். நான் லாஸ்ட் வந்து நீ ஓட விட்டு நான் அடித்தேன். ஆனால் அதுக்கு எல்லாமே பொறுமையாக வச்சு அந்த ரிங் சைடில் நீ நான் மட்டும்தான் இருப்போம். அது போக எங்கள் டீமும் இருப்பாங்க. உன்னை வச்சு டெஸ்ட்ரைவ் பண்ண விட மாட்டேன். அதாவது உனக்கு சாவுனா என்னென்னு காட்டு. ஏற்கனவே உங்கள் 2 பேத்துக்கான மேட்ச் பிளட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் க்ளவுடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் டார்பி ஆலினுக்கு ஒரு மேட்ச் இருக்குல்ல இன்றைக்கி, அதை பற்றி பேசுகிறாரு ஒரு கடுப்பாக. டார்பி ஆலின் என்ன சொல்கிறாரு, நான் பேசலாம் மாட்டேன்டா, இந்த ஸ்கேட்டிங் போர்டு வச்சு உனக்கு அடி இருக்காங்கவா, அதாவது நான் பேசலாம் இல்லை, ரிங் சைடில் நம்ம எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் டார்பி ஆலின் ஒரு தரமாக ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆல்மைட்டி பாபி லாஸ்லி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் சிண்டிகேட் வந்து காரை விட்டு இறங்குவாங்க. இறங்கினோடனே எம்இபி என்ன சொல்லுவாருன்னா, இப்போதைக்கு அவங்க கேட்பாங்க பாபி லாஸ்லிக்கும் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்குல்ல ஏடபிள்யூ கியரில், அதை பற்றி சொல்லுங்கள். அந்த மேட்சை பற்றி விட இன்றைக்கி வந்து ஒரு 2-on-1 மேட்ச் இருக்குது. பாபி லாஸ்லி ஒரு ஆளாக இருந்து 2 பேர்த்த சமாளிக்க போகிறாரு. அந்த மேட்ச் இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்ட் வந்து சடனாக வந்து ஒரு அந்த கையில் சங்கிலி மாதிரி போட்டு நம்ம பாபி லாஸ்லி அதை வயிற்றுல குத்திட்டு போயிடுவார். நான் நினச்சேன் இந்த சங்கிலியை அந்த ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க தனியாக வந்து தெரியுதுல்ல, இதை வச்சு தான் ஸ்டோரி போகுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து இன்றைக்கி இந்த மேட்ச்சில் வந்து தரமான ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச்சுக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி தான். ஏன்னா ஏடபிள்யூ கியர்ஸ் இந்த வாரம் வரப்போதில்ல. நம்பர் 3 ஆடம் கோல் வராரு. ஆடம் கோலுக்கு எம்ஜேஎஃப் இருக்கிற பகையை எப்படியும் வந்து திருப்பி விட்டாங்க. எனக்கு இதான் ஒரு மைனஸ் பண்ணிட்டு, எம்ஜேஎஃப்க்கும் ஆடம் கோலுக்கு நடக்க வேண்டிய மேட்சை அப்படியே மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எம்ஜேஎஃப்க்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராட் கிரீட் ஸ்ட்ராங்குக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இது வந்து ரேம்பேஜ் அண்ட் கொலிஷன் ஷோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இதான் அந்த ஏடபிள்யூ பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஸ்டோரி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்த ஷோவில் வந்து அவங்க ஸ்டோரியில் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டைட்டில் வச்சிருப்பார், நாளைக்கு ஏதோ ஒரு ஷோவில் விழுந்து கிடப்பார். அந்த மாதிரி வந்து போகிறாங்க. அதாவது ஒரு ஆள் கூட பண்ணால் பரவாயில்ல, அகைன் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது ஸ்டோரி. அதனால் கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் தப்பாக நினச்சிக்காங்க நண்பா. ஸோ ஓகே, என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஆடம் கோலுக்கும் இந்த ஒரு நினச்சேன், இந்த மாதிரி வந்து ஆடம் கோலையும் திருப்பி விட்றாங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேட்ச் பண்ணுவாங்க பார்த்தா அவர் வந்து பேசிட்டு போயிடுவார். ஏன்னா இப்போதைக்கு எம்ஜேஎஃபோட ஃப்ரெண்டு போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்து அனலைஸ் பண்ண வரைக்கும் அப்படி தான் தெரியுது. நான் எதுவும் தப்பாக உழப்பினேன்னா நீங்கள் மன்னிச்சிருக்கேன் நண்பா. இது வந்து அவசரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நோட்டில் கூட நான் வந்து சரியாக எழுதி பேசுவேன் எப்பயுமே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கோலுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டாங்க. நம்பர் 4 என்னன்னா ஆரஞ்சு கேசடி. இந்த ஒரு மூணு நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு கேசடி வந்து பேசுவார். ஜான் மாக்ஸ்லி பற்றி பேசும்போதே அவங்க கூட்டம் வந்து சுற்றி நின்றுரும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆரஞ்சு கேசடி நான் கூப்பிட்ற வரைக்கும் நீங்கள் வராங்க தயவுசெய்து, நான் ஹெல்ப்னு கூப்பிட்டா மட்டும் வாங்க, இப்போதைக்கு நீங்கள் தேவையில்லை, நானே வந்து அவனை பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவார். இவங்க எல்லாரும் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிளாக் பூல் காம்பேக்டில் இருந்து சாதாரண கிடையாது, மொத்தமாக அவங்கள ட்ரெஸ்ஸை பண்ணி
விட்றாங்க. அதனால் கொஞ்சம் உங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது தான். அப்புறம் ஷீடா வர்சஸ் கிறிஸுக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு உமன் டிவிஷன் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்சோட எண்டிங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கிறிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அதாவது நான் என்ன பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, இந்த ஒரு மேட்ச் வந்து அந்தளவுக்கு இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்து என்னென்னா, அந்த ஷீடா அவளோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் கிறிஸ் வந்து வேற லெவலோட பெர்ஃபார்மன்ஸ். கடைசியில் அவங்களோட டூம் ஸ்டோன் மாதிரி ஒரு ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்டாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா யார் வின் பண்ணா, கிறிஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணன்னு தெரியும். அதாவது நம்ம சாஷா பேங்க் CEO அவங்க கூட வந்து மேட்ச் போனவர் தான் AEW கியரில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் இருந்த இவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணாங்க. அதில் கை உடஞ்சி போனவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போய் அடிக்கிற மாதிரி ஒரு பிளானு அவங்க ஏறிட்டாங்க. ரிங் மேலே ஏறி கிறிஸையும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷீடாவும் ரெண்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் டக்குன்னு யார் அடிக்க போகிறாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கை உடஞ்ச பொண்ணு படிச்சிருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை அடித்து ஓட விட்டாங்க. லிட்டரலி இந்த மூவ்மெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணி கிறிஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கும் போது நம்ம சாஷா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கிறிஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதையுமே தடுத்து கிறிஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு சாஷா பேங்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா AEW ஷோ கியர் ஷோ நடக்க போதில், அதனால AEW டைனமிக் சரி, அடுத்த வர கொலிஷன் ஷோ சரி, எல்லாமே நம்ம ஒரு மேட்ச்சுக்கு ஹைப் கொடுக்குற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. வேற லிட்டரலி பாபி லேஸ்லியோட மூவ்மெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு. பாபி லேஸ்லி பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா செல்டன் பெஞ்சனும் MVPயும் ஸ்டீவ் ஸ்டில்லன் அடிக்க போவாங்க. பார்த்தா அவரோட ட்ரெஸ்ஸை போட்டு வேற ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா அப்பயுமே MVP விட மாட்டார். இந்த ஒரு செக்மெண்ட் எப்படின்னா, மேனேஜரும் அட்டாக் பண்ணுறாரு. இதில் லிட்டரலி நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. பாபி லேஸ்லி வர்சஸ், அதாவது 2-on-1க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பாபி லேஸ்லியோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அல்டிமேட்டு. பட் இருந்தாலும் ஆப்போனன்ட் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. கொஞ்சம் காமெடி பீஸை தூக்கிட்டு டைம் போல இருக்குது. பாபி லேஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு அட்டாக் தான் போடுவார். ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வச்சு ஒரு சோக்ஸ் எல்லாம் மாதிரி போடுவார். கிராசிங் சோக்ஸ் எல்லாம் மாதிரி. கடைசியில் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பச்சை கலர் போட்டுருக்காரில் அவர் எந்திரிக்க கூட மாட்டார். இதுக்கப்புறம் அவருக்கு, அதாவது அவரோட ட்ராப் ஒரு ஃபினிஷர் மூவ் போட்டு அதுக்கப்புறம் ஹர்ட் லாக் இருக்குல்ல, ஹர்ட் லாக் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாரு. இந்த மேட்ச்சை அதாவது என்னன்னா, அவர் வந்து சப்மிஷனில் படுத்துருவார். இங்கே ஒருத்தர் அப்படியே படுத்தது எந்திரிக்க மாட்டார். சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் அந்த ஸ்ரீ ஸ்விட்லாண்டோட தீம் சாங் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ளே பண்ணோடனே ஒரு வந்துருவார் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒருத்தர் செல்டன் பெஞ்சமினை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதிலே தெரிஞ்சிருச்சு MVP வந்து கீழே தேடிக்கிட்டு இருப்பார், எங்கடா ஆளுக்கான ஆடியன்ஸ் சைடு இருந்து வரானான்ட்டு. கடைசியில் அவருக்கு பின்னாடி நின்றுட்டு வேற லெவலில் அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸ்டேஜுக்கு அடியிலேருந்து வந்து பாபி லேஸ்லி அந்த செயின் வச்சு அட்டாக் பண்ணுவார். இது நான் சொன்னேன்னா, அந்த செயின் வந்து இதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்ட்டு. கடைசியில் இதனால ஒரு வேளை பாபி வந்து AEW கியர் ஷோவில் வந்து தோக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. மேபி சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு செயினால் அவர் வந்து பாதிக்கப்படலாம். அதாவது பாபி லேஸ்லி வந்து ஒரு ராங் தெரியாமல் அப்படி அடித்து ரெஃப்ரி ஏமாற்றி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸ்ரீ ஸ்டில்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்குள்ளே போயிட்டாரு, இப்படி தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மேலே இருந்து பாபி லேஸ்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 5 என்னன்னா, டார்பி ஆலினுக்கும் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடியானது சிசாரோ, எனக்கு அப்படி தான் வருது. இவங்க ரெண்டுத்துக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டார்பி ஆலின்னு சொல்ல வேணும், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக போச்சு. இந்த மேட்சோட எண்டிங்கில் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம டார்பி ஆலின் தோத்துருவார் அப்படின்னு நினச்சோம். அதாவது என்னன்னா, கமெண்ட்ரி டேபிளில் இருந்து தூக்கி வீசிட்டு டேபிள் மேலே. அப்போ என்ன ஆகும்னா, கிளவுடி வந்து மேலே போயிடுவார். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிரும். அதாவது என்னன்னா, இருந்து கவுண்ட் பண்ணுவாங்க நண்பா. அந்த கடைசியில் வந்து என்ன ஆகும்னா, அவர் வந்து கரெக்டாக உள்ளே வந்துடுவார் 900குள்ளேயும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு கிளவுடி வின் பண்ணிடுவார். நான் என்ன நினச்சேன், ஜான் மாக்ஸ்லி உள்ள வந்து இறங்குவார்னு நினச்சேன். ஆனால் பட் இருந்தாலும் அந்த பண்ணல. கடைசியில் மெயின் ஷோ நடந்துச்சு. அதுக்கு உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு. யூட்டாவுக்கும் ஆரஞ்சு கேசடிக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். நான் எதிர்பார்த்தது என்னன்னா, கண்டிப்பாக வந்து பிளாக்பூல் காம்பேக்ட் கிளப் இதுக்குள்ளே வந்துருவாங்க, வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி நடந்திருக்கா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு காலேஜில் இருக்கிறதுனால என்ன சரியாக பார்க்க முடியலன்பா. நான் கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான். எனக்கு காலேஜ் சரியான மலை. அதனால் இப்போதைக்கு ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பேன். அதை ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக வந்து வீடியோ போடுறேன் நண்பா. இப்போதைக்கு சாரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in my next video நண்பா. தேங்க்யூ.